ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்னைக்கு ஜியோ சினிமாவில் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆகிருக்கிற ஓன்கா படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான். இப்போ அஃபிஷியலாக தமிழ் டப்பிங் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்குறதுக்கு நல்ல அமேசிங்கான ஒரு ஃபேண்டசி ட்ராமாவாக ரெடியாக இருக்குது. படத்தோட தமிழ் டப்பிங்குமே ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஹீரோ இவர் பேர் வில்லி ஓன்கா. இவர் ஒரு மெஜிஷியன்னு சொல்லலாம் அண்ட் ஆல்சோ ஒரு சாக்லேட் மேக்கர். இவருக்கு ஒரு கனவு இருக்குது. ஸோ கேலரி அப்படிங்கிற ஒரு சிட்டியில் ஒரு பயங்கரமான ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி ஓன் பண்ணி ரன் பண்ணி நல்ல பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கனவுக்காக 7 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த ஊருக்கு சேர்றாரு. வெறும் 12 வெள்ளியை கையில் வச்சுக்கிட்டு அந்த சிட்டிக்குள்ளே வந்திருக்க நம்ம படத்தோட ஹீரோ அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப மலிவான விலையில் சாக்லேட்ஸை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதனாலே அங்கே இருக்கிற ஆப்போனன்ட் கம்பெனிஸ் எல்லாம் இவரை வளர விடாமல் போலீஸ் எல்லாம் வச்சு ஸ்டாப் பண்ணி தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் அவர் தங்கிட்டு இருந்த அந்த ஹோட்டலில் ரொம்ப அதிகமான சார்ஜஸ், அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சார்ஜ் பண்ணி நீங்கள் 10,000 வெள்ளி கொடுத்தா தான் இந்த ரூமை விட்டு வெக்கேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இல்லை அப்படின்னா நீங்கள் லாண்ட்ரியில் செக்ஷனில் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கைப்பட எழுதி கொடுத்துருக்கீங்க, அதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றி அந்த லாண்ட்ரி செக்ஷனில் உள்ளே போட்டிருந்தாங்க. இப்போ படத்தோட ஹீரோ அந்த லாண்ட்ரி செக்ஷன்லேருந்து தன்னோட ட்ரீமுக்காக அங்கேருந்து வெளியே தப்பிச்சு இந்த சாக்லேட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு நடுவில் நடக்கிற அந்த ட்ராஜடி ட்ராமா என்ன, கடைசி இவர் நினச்ச மாதிரி அந்த ஊருக்குள்ளே ஒரு பெரிய ஷாப்பை ஓப்பன் பண்ணி இவரோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். படம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஃபேண்டசி ட்ராமாவாக ரெடியாக இருக்குது. அதுலேயுமே நல்ல சைல்டு அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான நல்ல கலர் டோன்ஸில் நிறைய ஃபன் எலமெண்ட்ஸோடு சேர்த்து பண்ணியிருக்கனால கண்டிப்பாக ஒருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ இந்த படத்தை பார்க்கணுன்னு சொல்ல நினைக்கிற ஆடியன்ஸ் ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கணும். இந்த படம் ஒரு டைப் ஆஃப் மியூசிக்கல் ட்ராமா கூட. அதனால இந்த படத்தில் நிறைய விஷயங்களை பாட்டு பாடி தான் சொல்லுவாங்க. எல்லாமே தமிழில் டப் பண்ணி பாடியிருந்தாலுமே அது எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் பாட்டு பாடி சொல்கிறதுனால குழந்தைங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரி இதை பிடிக்கும் அப்படிங்கிறது நீங்களே அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி போயிட்டீங்க அப்படின்னா இந்த பாட்டு பாடு தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு நினச்சி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு போரிங் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. மித்தபடி படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு ஒரு என்கேஜிங்கான ஒரு நல்ல படமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காமெடியும் சில இடங்களில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. இப்போ இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.7 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஒரு ஆவரேஜான ட்ராமா தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க.